Hi all, இன்னைக்கு வந்து நம்ம simple, compound and complex sentence பத்தி பார்க்க போறோம். First one, simple sentence. Simple sentence is a sentence which has a single independent class. So first class என்னன்னு பார்க்கலாம். Class ஒரு group of words. அதுல வந்து subject and verb வந்து கண்டிப்பா இருக்கணும். So இந்த subject verb இருந்தாவே வந்து அது என்னன்னு சொல்லுவோம்னா அந்த group of words வந்து classன்னு சொல்லுவோம். அது வந்து two types இருக்கும். Dependent class and independent class. ஸோ ரெண்டு கிளாஸ் both dependent and independent கிளாஸ்ல சப்ஜெக்ட் verb ரெண்டுமே இருக்கும். டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மீனிங் கொடுக்காது. அதே இண்டிபெண்ட்டாக இருந்தால் அது வந்து ஒரு மீனிங்கை கொடுக்கும். ஸோ ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்னா ஒரே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் சப்ஜெக்ட் verb இருக்கும். அப்புறமா அது ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா சிம்பிள் சென்டென்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாய் பிளேஸ் கிட்டார். இல்லை சாய் சப்ஜெக்ட் பிளேஸ் வேர்பு கிட்டார் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்விஓ மூணும் இருக்கு. ரெண்டு இருந்தாவே போதும், சப்ஜெக்ட் வேர்ப் இருந்தாவே அது வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இருக்கு. அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் த கம்ப்ளீட் மீனிங். ஸோ இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் ஷீ ஏட் லஞ்ச் சப்ஜெக்ட் வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸில் என்னென்ன இருக்குன்னா டூ ஆர் மோர் இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். ஸோ அது வந்து தனியாக நமக்கு வந்து ஃபுல் மீனிங் கொடுக்கும். பட் அந்த இண்டிபெண்ட் கிளாஸ் எல்லாம் வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன்னால ஜாயின் ஆயிருக்கும். அண்ட் ஆர் பட் அந்த மாதிரி கன்ஜக்ஷன்னால அது வந்து ஜாயின் ஆயிருக்கும். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் இண்டிபெண்ட் கிளாஸஸ் நிறைய இருக்கும். டூ ஆர் மோர் இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். அதுக்கு ஒரு கிளாஸ்க்கும் நடுவில் வந்து கன்ஜங்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 7 கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. ஃபேன் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதுதான் வந்து இங்கிலீஷில் இருக்க 7 கன்ஜங்ஷன்ஸ். ஸோ அந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் வந்திருந்ததுன்னா அந்த ஃபேன் பாய்ஸ்ன்றது வந்து ஷார்ட்கட்டு. அந்த இதில் இருக்கிற அந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் வந்தாவே வந்து அது என்னன்னு சொல்லிடலாம்னா நம்ம வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா சீதா பிளேஸ் த கிட்டார். அது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். அது ஒரு தனியாக ஒரு மீனிங் கொடுக்குது. அது ஒரு ஸ்டாண்ட் அலோன் சென்டென்ஸ். அண்ட் ஹர் பிரதர் பிளேஸ் த பியானோ. ஸோ ஹர் பிரதர் பிளேஸ் த பியானோன்றதும் ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். அதுவும் தனியாக வந்து ஒரு மீனிங் கொடுக்குது. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஜங்ஷன் அண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னே நம்ம வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷீ ஏட் லஞ்ச். அது ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குற ஒரு இண்டிபெண்ட் கிளாஸு. பட் ஷி வாஸ் ஸ்டில் ஹங்க்ரி. அதே மாதிரி ஷி வாஸ் ஸ்டில் ஹங்க்ரின்றதும் வந்து ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். ஸோ ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸையும் வந்து பட்ன்ற ஒரு கன்ஜங்ஷன் மூலமா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லேயும் 2 ஆர் மோர் கிளாஸஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து கண்டிப்பாக மெயின் கிளாஸாக இருக்கணும். மற்றதெல்லாம் வந்து என்னவாக இருக்கணும், அதுக்கு சபார்டினேட்டாக இருக்கும். அதாவது ஒன்று வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து அந்த மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா இருக்கும். ஸோ இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா as the weather was bad the match was postponed. இதில் வந்து ஆஸ் த வெதர் வாஸ் பேடுன்றது வந்து என்னென்னா சபார்டினேட், அதாவது டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ த மேட்ச் வாஸ் போஸ்ட்பான்ட் தான் வந்து மெயின் கிளாஸ் ஆர் இண்டிபெண்ட் கிளாஸ். ஸோ இந்த ஆஸ் த வெதர் வாஸ் பேடுன்றது வந்து த மேட்ச் வாஸ் போஸ்ட்போன்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வந்துடுதுன்னா சபார்டினேட் கிளாஸ், அதாவது டிபெண்ட் கிளாஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி வந்ததுன்னா அது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கமா யூஸ் பண்ணிவிட்டு மெயின் கிளாஸ் எழுதுவோம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்லையும் பிகாஸ் ஷி வாஸ் டயர்டுன்றது வந்து என்னென்னா சபார்டினேட் ஆர் டிபெண்ட் கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறப்ப அந்த கிளாஸ் முடிகிறப்ப கமா போட்டுட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மெயின் கிளாஸ் எழுதுவோம். பிகாஸ் ஷி வாஸ் டயர்ட் கமா ஷி ஃபெல் அஸ்லீப் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கமா போட்டு ரெண்டு செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது வந்து என்னென்னா சபார்டினேட் கிளாஸ், பின்னாடி வந்திருக்கிறது வந்து மெயின் கிளாஸ்ன்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே மெயின் கிளாஸ் முன்னாடி வந்ததுன்னா அப்படியே நம்ம வந்து ஜாயிண்டாகவே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் சபார்டினேட் கிளாஸையும் எழுதிடலாம். தேர்ட் எக்ஸாம்பிளில் அதுதான் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் த ஷாப். இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். வேர் ஐ பாட் மை ட்ரெஸ்ன்றது வந்து சபார்டினேட் கிளாஸ். அதுக்கு வந்து நம்ம கமாலாம் போடல, அப்படியே கண்டினியூஸாக நம்ம வந்து எழுதிட்டோம். ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதுகிற ஃபார்மேட்.
ஸோ நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் எல்லாம் நார்மலாக நம்ம பேசுகிறப்ப நார்மலாக கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம சிம்பிளாக காம்பவுண்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுவோம். இது இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஃபார்முலாக பேசுகிறப்ப இல்லைன்னா ஒரு என்னது ஒரு லெட்டர் எழுதுகிறப்ப ரொம்ப ஃபார்முலான விஷயத்துக்கு தான் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து சிம்பிளாக காம்பவுண்டாக மாற்றுறது காம்பவுண்டை காம்ப்ளெக்ஸாக மாற்றுறதுக்கு வந்து ஒரு ஃபார்மெட் ஒரு ஃபார்முலா வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 7 வந்து நீங்கள் தரவாக ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்கன்னாவே நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த கன்வர்ஷன் வந்து பண்ணிடலாம். நம்ம இந்த வேர்டு மட்டும் தேடி இந்த வேர்டு வந்தால் இது எழுதணுன்றது வந்து நமக்கு தெரிஞ்சாவே ஈஸியாக சிம்பிளாக காம்பவுண்டை காம்ப்ளெக்ஸாக மாற்றிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7 எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்னன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இன்ஸ்பைட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப் நாட், இன் ஆர்டர் டு இதெல்லாம் வந்ததுனாவே வந்து நம்ம வந்து சிம்பிள்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் பாய் சொன்னோம் இல்லைங்களா, ஃபார், அண்டு, பட்டு, ஆரு அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்ட் சோவும் சொல்லலாம், வெரி அண்ட் தேர்ஃபோர் அப்படின்ற ஒரு இதுவும் ஒரு ஃபார்மெட்டும் இருக்குது. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னாவே தோ, ஆல்தோ, ஆஸ், சின்ஸ், இஃப், அன்லெஸ், ஆஸ் சூன் அஸ், ஸோ தட் அதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸில் வரும். ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுட்டா தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து அந்த கன்வர்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ இன்ஸ்பைட் ஆஃப் ஆர் டிஸ்பைட் இன்னும் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இல்லைன்னா டிஸ்பைட்டும் கொடுப்பாங்க. அப்படி வந்தாவே வந்து என்னென்னா அது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்னு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி ஹீ இஸ் ஹானஸ்ட். ஸோ இதை வந்து காம்பவுண்டாக மாற்றுறப்ப இன்ஸ்பைட் ஆஃப்னு வந்தாவே காம்பவுண்டாக மாற்றுறப்ப நம்ம என்னன்னு மாற்றணும்னா பட்டுன்ற ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் புவர் பட் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸில் இந்த டேர்மை மாற்றுறப்ப தோ இல்லைன்னா ஆல்தோ ரெண்டு எது வேணால் யூஸ் பண்ணலாம். தோ ஹீ இஸ் புவர் ஆர் ஆல்தோ ஹீ இஸ் புவர் காம போட்டு ஹீ இஸ் ஹானஸ்ட் அப்படின்னு எழுதணும். ஸோ இதில் வந்து காம்பவுண்டும் காம்ப்ளெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் காம்ப்ளெக்ஸில் வந்து முன்னாடி தோன்னு எழுதியிருப்போம், காம்பவுண்டில் வந்து மிடில் பட்டுன்ற கன்ஜக்ஷனாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து பீயிங் சிக் இல்லைனா ஆன் அக்கௌண்ட் ஆஃப் சிக் ஆர் ஓவிங் டு ஆர் பிகாஸ் ஆஃப்ன்றதும் வந்து சிம்பிள் சென்டென்ஸோட ஃபார்மெட் தான். ஹி கேனாட் அட்டன் த கிளாஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அண்ட் ஸோ பிகாஸ் ஆஃப் இல்லை பீயிங் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அப்படி இருந்தால் அண்ட் ஸோன்ற ஒரு காம்பவுண்ட் அண்ட் ஸோன்ற கன்ஜக்ஷன் தான் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸில் யூஸ் பண்ணும். ஹீ இஸ் சிக் அண்ட் ஸோ ஹீ கேனாட் அட்டன் த கிளாஸ். அதே மாதிரி அன்சோன் இருக்கிறதுனால காம்ப்ளெக்ஸில் வந்து ஆஸ் ஆர் சின்ஸ் ஆர் பிகாஸ் இது வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் இந்த வேர்டு வந்தால் இதுதான் வரணுன்றதும் வந்து நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும்னா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் ஒரு ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு. ஸோ ஆஸ் ஹீ இஸ் சிக் ஹீ கேனாட் அட்டன் த கிளாஸ் அப்படின்னு எழுதணும். அப்புறம் இன் கேஸ் ஆஃப் அப்படின்னு வந்ததுன்னா இன் கேஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட் ஹீ வில் கெட் குட் ரிசல்ட் ஆர் இன் த ஈவெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட் ஹீ வில் கெட் குட் ரிசல்ட் அப்படின்னு இருந்ததுன்னா காம்பவுண்டில் எழுதும்போது யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அண்ட் தென் யூ வில் கெட் குட் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி எழுதணும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸில் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் கெட் குட் ரிசல்ட் அப்படின்னு எழுதணும். இன் கேஸ் ஆஃப் நாட் ஒர்க்கிங் ஹார்ட் யூ வில் நாட் கெட் குட் ரிசல்ட்னா யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் ஆர் யூ வில் நாட் கெட் குட் ரிசல்ட். அதே மாதிரி unless you work hard you will not get good result. So in case of notனா காம்பவுண்டில் ஆர் வரணும், காம்ப்ளெக்ஸில் அன்லெஸ்ன்னு வரணும். இதே வந்து verb plus ing இல்லைனா ஆன் verb plus ing வந்ததுன்னா அண்டுன்னு எழுதணும். அப்புறம் காம்ப்ளெக்ஸில் வந்து when, as soon as, or before, or after இது வேணால் எழுதலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் seeing the tiger இல்லைனா on seeing the tiger the hunter ran away அப்படின்னு சிம்பிள் சென்டென்ஸில் கொடுத்தாங்கன்னா காம்பவுண்டில் வந்து the hunter saw the tiger and ran away. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸில் when the hunter saw the tiger he ran awayன்னு எழுதலாம். இல்லைனா as soon as the hunter saw the tiger he ran away இல்லை after the hunter saw the tiger he ran away இது வேணால் எழுதலாம். அதே மாதிரி டு இதுதான் ரொம்ப பேசிக்காக எல்லா யூஸ் பண்ணுற ஒரு எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கொடுப்பாங்க. டு ஹீ இஸ் டூ வீக் டு வாக் அப்படின்னு சிம்பிளில் கொடுத்தாங்கன்னா
காம்பவுண்ட் எழுதுறப்ப he is very weak and therefore he cannot walk அப்படின்னு எழுதணும். அதே காம்ப்ளெக்ஸ்ல எழுதுறப்ப he is so weak and that he cannot walk அப்படின்னு எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து in order to அப்படின்னு இருந்தாங்கன்னா he went to Hyderabad to meet his friend அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா காம்பவுண்ட்ல எழுதுறப்ப and so அப்படின்னு எழுதணும். he wanted to meet his friend and so he went to Hyderabad அப்படின்னு எழுதுவாங்க. அதே காம்ப்ளெக்ஸ்ல எழுதுறப்ப he went to Hyderabad so that he can meet his friends அப்படின்ற இது வந்து எழுதுவாங்க. ஸோ இந்த ஒரு 7 இருக்கு இல்லையா, அந்த 7ம் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். ஸோ இது ஞாபகம் வச்சுட்டா இந்த கொஷின் வந்து ஈஸியாக நம்ம வந்து எழுதிடலாம்.